MS தோனி ஐபிஎல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்கார் அப்படின்றத சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் கீப்பரா 200 டிஸ்மிசல் ஐபிஎல்ல முதல்ல பண்ணியிருக்கார் MS தோனி. ஸோ யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் பண்ணது தோனி அப்படின்ற பேர் சொல்ல தானே செய்யும். ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல் இருக்கிற வரையும் தோனியோட பேர் நிலைத்து இருக்கும் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கார். இன்னொரு பக்கம் ஸோ ஆட்டநாயகன் விருது கிட்டத்தட்ட 2019 கடைசியா வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து MS தோனி ஆட்டநாயகன் விருது வாங்கியிருக்கார். அவருக்கு கொடுக்கலாம் வேற யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருந்தது. பேட்டிங்லயா இருக்கட்டும், விக்கெட் கீப்பிங்ல அந்த ஒரு ரன் அவுட் இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ரன் அவுட் அடிச்சிருந்தார். ஃபீல்டிங்ல இருந்து இல்ல பவுலிங் சேஞ்சஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணார் தோனி அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுல குறிப்பா விராட் கோலியே சமன் செஞ்சிருக்கார். ஒரு பக்கம் ரோஹித் சர்மா 19 வாட்டி மேன் ஆஃப் த மேட்ச், விராட் கோலி 18 வாட்டி, டோனியும் அந்த 18 வாட்டி. அவங்க ரெண்டு பேர் பேட்டிங்கே நல்லா இருக்கும். ஸோ இதுலயும் ஒன்று செஞ்சிருக்கிறது நல்லா தான் இருக்கு மக்களே.